தேவையானது ஒன்றே. இயேசு யூதேயா பகுதியில் பிரயாணமாய் போகையில் எருசலேம் அருகில் உள்ள பெத்தானியா என்ற கிராமத்திற்கு போகிறார். அந்த ஊரில் மார்த்தாள் என்ற பெண்மணி இயேசுவை அன்புடன் தன் வீட்டில் தங்க கேட்டுக்கொண்டார். மார்த்தாள் என்றால் பெருமாட்டி அல்லது வீட்டுத் தலைவி என்று பொருள். அந்த அம்மையாருக்கு மரியாள் என்ற தங்கையும் லாசரு என்ற தம்பியும் உண்டு. நம் ஆண்டவர் தங்கும் வீட்டில் எப்போதும் போதனைகளும் வேத வாசிப்பும் ஜெபமும் இருக்கத்தானே செய்யும். இவற்றிலெல்லாம் மிகவும் கருத்தாய் மரியாள் பங்கு கொள்ள, குடும்ப தலைவி என்பதாலோ ஏனோ மார்த்தாள் பற்பல வீட்டு வேலைகளில் மூழ்கி இருந்ததுமல்லாமல் எப்போதும் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாளின் மீது சற்று கோபம் வர ஆண்டவரிடமே முறையிடுகிறார். நம் ஆண்டவரோ, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். ஆண்டவரின் வார்த்தையில் கடுமை இருப்பது போல் தோன்றினாலும் அவரின் குரலில் ஒருவித பரிவு மேலோங்கி இருப்பதை உணர முடிகிறது. நமக்கு முன் உள்ள பற்பல அன்றாட வேலைகள் மற்றும் உலக கவலைகளில் சிக்கி திணறி மூழ்கடிக்கப்படுகையில் நாம் வருத்தப்பட்டு கலங்குகிறோம். தேவனுக்குரியவைகளில் முன்னுரிமை கொடுக்கையில் நாம் நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாழ்வின் முன்னுரிமையை புரிந்து கொண்ட இந்த பெத்தானியா மரியாள் பின்னாளில் நம் ஆண்டவரின் தலையில் விலையேற பெற்ற நலதும் என்னும் பரிமள தைலம் பூசினாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள் என்ற பாராட்டையும் பெற்றார்.